5 குடும்பத்துக்கு 5 வண்டி அழகாக மூட்டினார்கள். அப்படி 5 வண்டி மூட்டி இந்த காலாத்தி மரம் தான் கடந்து அப்படியே தெற்கு முகமாக தான் திரும்பி அழகாக ராம்நகர் போக்குவிட்டு தாளையோத்து மாலையாக வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய வேலையில் என்ன ஆகிறது தெரியுமா? வெயிலுனா தாங்க முடியாத வெயில், சரியான வெப்பம்னா எப்படி இருக்கும்? அழகா வெயிலுன்னா வெயில் தாங்க முடியாத வைக்க அந்த வெயிலோடு வெயிலாக அழகாக வண்டி அடித்துக் கொண்டு அண்ணன் தம்பி 5 பேரும் அழகாக வருகிறார்கள். எப்படி வருகிறது தெரியுமா? தாளையோத்து கங்கடந்து அப்படியே லேசாக குளிர்ந்த தென்றலாக காற்று வீச ஆரம்பிக்கும். காற்று அந்த கோடை காலத்துல காற்று அழகாக வீசுகிறது. அழகாக குளிர்ந்த தென்றல் காத்தானது வீசி கொண்டிருக்கிறார். அப்படியாக இருக்கக்கூடிய வேலையில் தம்பி நேரம் ஆயிட்டு இருக்கு. அதனால கருப்பர் ஆயிடக்கூடாது.
இருக்கிறது. அதனால சீக்கிரம் போகலாம் என்று அழகாக எப்படி வருகிறார்கள். சரவேலி வெட்டும் மாதையே சரவேலி வெட்டும் மாதையே தண்ணீர் மலை கூடிய ஐந்து நல்ல வண்டிகளோ ஐந்து நல்ல வண்டிகளோ வண்டிகளோ விக்ரமசிங்கபுரம் தலை கடந்து ஐந்து வண்டிகளும் அழகாக வருகிறது. அந்த விக்ரமசிங்கபுரம் தலை கடந்து அழகாக வருவதல்லவா ஐந்து வண்டிகளும் அழகாக வருகிறது. ஐந்து வண்டிகளும் வருகிறது. ஒரு பருடன்று அப்படி மேற்கமாக வரக்கூடிய வேலையில் அந்த பாவநாசம் வருகிறார்கள். அந்த பாவநாசத்தில் யாரு வழிகொண்டு வருகிறார்? பாவநாசம் சொல்லுங்கானே வழக்கப்புறமாக வழியில் நிற்கின்ற ஆண்கள் கொஞ்சம் ஓரமாக நிற்குமாறு உங்களை விழா தம்பியார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அழகாக அடிபணிந்தார்கள். அளவிட்டு அழகாக
பக்கமாக திரும்பி தான் திரும்பிக் கொண்டு அழகாக வண்டி அடித்துக் கொண்டு மேற்கே வருகிறார்கள் அப்பா. அந்த மரம் பாதையாக வருகிறார்கள். அண்ணன் தம்பி 5 பேர்களும் அழகாக வரக்கூடிய வேலையும் எப்படி வருகிறார் தெரியுமா? நம்ம சொரிமுத்து ஐயனாருடைய வாசலுக்கு போக வேண்டும் என்பதாக மனதிலே நினைத்து அப்படி அழகாக ஏகி வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய வேலையில் என்ன ஆகுறது தெரியுமா? வெயில் அடித்தது எங்க தாராத்தி வளத்திலிருந்து கிளம்பக்கூடிய வேலையில் வெயில்னா தாங்க முடியாத வெயில் அப்படி அடித்ததுலமா அழகாக அம்பாசமுத்திரங்கள் தலையிறந்து வரக்கூடிய வேலையில் அதான் காய்ச்சி பரம் வரான்னு அடித்தது. அழகாக சொரிமுத்து ஐயனாருடைய வாசலுக்கு ஆத்துக்கு இந்த புறமாக ஆத்துக்கு இந்த சைடு புறமாக வரக்கூடிய வேலையில் வடபுறமாக மேல்புறமாக அப்படி மேல்புறமாக வரக்கூடிய வேலையில் என்ன தெரியுமா? அந்த சொரிமுத்து ஐயனாருடைய அருளாலே திருவையினால் என்ன ஆகிறது தெரியுமா? குளிர்ந்த காத்து அடித்ததல்லவா? அடித்தது போதாதுன்னு கருமேகம் சூழ்ந்தன. கருமேகமா வந்தது. ஆமா, கருமேகம் வந்துச்சுன்னா மழை வந்துரும் இல்லையா? அழகாக கருமேகம் சூழ்ந்தன. சரி, கருமேகம் சூழ்ந்த போது இடி இடித்தது. இடி இடித்தது. மின்னல் வெளிச்சம் என மழையானது எப்படி பொழியுதையா? இடியும் மின்னலாக மழையாக பொழிந்தது. ஒரே மழைன்னா பெரிய மழையாக பொழிந்தது. அப்படி காற்றும் மழையாக பொழிந்த போது காற்றும் நல்ல மழையாக பொழிந்த போது அண்ணன் தம்பியை எழுந்து சொரிமுத்து ஐயனாருடைய வாசலுக்கு போதுமானால் இந்த தாமிரபரணி நதியை கடந்துதான் போக வேண்டும் இல்லையா? ஆனா மழையை நின்ற பாடு இல்லையே. மழையும் கொட்டோடு கத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வேளையில் அதிகமான மழை பொழிந்ததுல்லவா? அப்படி மழை பொழிந்த போது என்ன ஆகும்? ஏன்னா மழை
வரக்கூடிய வேளையில் அந்த ஆத்தை கடந்து போக வேண்டுமான ஒரு தொட்டி பாலம் உண்டு. ஆமா, பாலம் பாலம் இல்லையா? அந்த தொட்டி பாலமானது என்ன ஆகுறது தெரியுமா? என்ன ஆகுதோ இந்த காட்டாத்து வெள்ளத்துல நிரம்பி போகிறது. ஆமா, தண்ணி அப்படியே பாலத்துக்கு மேல போகுது. அப்படி நிரம்பி போகக்கூடிய வேளையில் வேலையிலே அண்ணன் தம்பி பார்த்தாராக என்ன போவதற்கு இந்த ஒரே வழிதான். ஆமா, இந்த ஒரு வழியும் இல்லையே. எப்படி போவேன்? நம்ம எப்படி ஆட்டை வந்து ஐயனருடைய வாசலுக்கு போக ஆமா, என்று அழகாக அண்ணன் தம்பிமார்கள் என் ஆகிறார்கள் மனதிலே கவலை கொண்டார்கள். கவலை கொண்டார். இவனை தூரம் வந்துட்டோம். நம்ம ஐயனை ரொம்ப எல்லா ஜாமான்களும் வேண்டிட்டோம். நம்ம ஐயனை வணங்குவதற்கு வணங்குறதுக்கு வந்தோம். எல்லா தேவையான பொருள்கள் வேண்டியதற்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆபீஸ் வந்தோம், கோழி வந்தோம். சரி, நீர் உள்ளவா எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஐயனை கும்பிட முடியாமல் போய்விட்டது. மன கவலையோடு இருக்கிறார்கள். அப்படி மன கவலையோடு அண்ணன் தம்பிமார்கள் 5 பேர்களும் இருக்கக்கூடிய வேளையில் இதை அழகாக அறிந்தார். யார் அறிந்தார் தெரியுமா? யாரோ அவர் யார் அறிந்தார் தெரியுமா? அம்மையான பேச்சு ஐயனாரை வணங்குவதற்காக வேண்டி வந்தார்கள். கொட்டு மழையை கொட்டி கொண்டே இருக்கிறது. ஆத்திர வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் நம்மளுடைய மக்கள் வணங்க வந்தவர்கள் ஆற்றுக்கு அந்த புறமாக நின்று கொண்டிருக்கிறார்களே, எப்படி வரவைக்க என்று அம்மையான பேச்சியம்மாள் அறிந்தார். சரி, நம்மளை தேடி வந்துட்டாங்க, வர முடியல, அதனால அவங்கள தேடி நம்ம பேர வேண்டியதானே என்று அம்மையான பேச்சியம்மாள் அழகாக சின்னஞ்சிறு பிள்ளை போல 5 வயது சென்ற அறியாத மதலை போல ரூபம் கொண்டு சார இடை உடைத்தார். அம்மையான பேச்சு அம்மா அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? அவனுக்கு ஒரு நடை நடந்து
போட்டுக்கொண்டு வருவதை கண்டார்கள். அப்படியே நடந்து வருவதை கண்டார்கள் அண்ணன் தம்பி 5 பேர்களும். 5 பேர்களும் கண்டார்கள். கண்டார். யார் இந்த பொண்ணு? சின்ன பிள்ளையா இருக்க, சின்ன சின்ன பிள்ளையாக இருக்கிறார். நீ மாலை வேற போட்டிருக்க. ஆமா, இந்த கொட்டு மலையில புள்ள வருது. இந்த ஆட்ட கிடந்து எப்படி அந்த பொண்ணு வந்தா எப்படி வந்து தெரியலையே என்று அழகாக பக்கத்தில் வரக்கூடிய வேளையில் அண்ணன் தம்பி கேட்கிறார், அம்மா என்ன நீ யாரம்மா? இந்த ஊரம்மா. இந்த அர்த்தமான காலகத்தில் சின்னஞ்சிறு பிள்ளையாக வருகிறாயே, தன்னம் தனியாக வருவாயே. உன் ஊர் என்னம்மா? வேறு என்னம்மா? வேற என்ன? இவரை எப்படி கேட்கிறார் தெரியுமா? அண்ணன் தம்பி 5 பேர்களும் அதன் பின்னால் இடத்திலே என்ன கேட்கிற பேச்சு அம்மா இடத்திலே என்ன கேட்கிறது தெரியுமா? உருவம் என்ன பேரும் இந்த 5 பேர்களுக்கும் தெரியாது பேச்சியம்மா என்று தெரியாதல்லவா? சின்னஞ்சிறு பிள்ளையாக என்றுதான் நினைத்தார்களே தவிர பேச்சியம்மா என்று தெரியாமல் அப்பதான் அம்பிகையால் பேச்சியம்மாள் வாய்ப்பிருந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறாரோ? ஐயா, என்னுடைய அன்பு மக்களே, ஐயா காலாத்தி நடத்திய இருந்து இந்த சொரிமுத்த ஐயனாரை வணங்குவதற்காக வேண்டி வந்துள்ளீர்கள். கரெக்டா சொல்லிட்டியம்மா. காலாத்தி மனம் தானே? ஊரு காலாத்தி மனம் தான். காலாத்தி மனத்திலே இருந்து சரி அம்மையே பேச்சியம்மா சொல்லுகிறார். இந்த சொரிமுத்த ஐயனாரை வணங்குவதற்காக வேண்டி வந்துள்ளார்கள். அதுக்காக வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் ஆடு கோழி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? அப்படி வரக்கூடிய வேலையில் எதிர்பாராத விதம் கொட்டு மழையில் கொட்டு கொடியுது. சரியான மழை. ஆத்திர வெள்ள கரை புரண்டு ஓடுவது. பாலத்தை கடந்தா கோயிலுக்கு போகணும். ஆனா பாலத்தையும் கடக்க முடியாது, தண்ணி நிரம்பி போகுது இல்லையா? அதனால சொரிமுத்த ஐயனாரை எப்படி வணங்குவது என்று நீங்க ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆனா உங்களுடைய கவலையை போக்கத்தான் நான் வந்திருக்கேன். நான் யாரு தெரியுமா? அந்த கையில பிறந்து உலகத்தில் பேசும் தெய்வமாக வந்திருக்கிறேன். நான் யாரு தெரியுமா? நீங்க யாரை பார்க்க வேண்டும் என்று வந்தீர்களோ யாரு தெரியுமா? நான் பேச்சி அம்மா வந்திருக்கிறேன். பேச்சியம்மா உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கேன். அதனால மக்கா பிள்ளை இல்லாம நினைக்கிறான பிறந்தவர் அவருக்கு பிள்ளை இல்ல. அதனால ஐயனாரை வணங்குவதற்காக வேண்டி வந்துள்ளீர்கள். சரி சரி, அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு நான் பயப்படாதீங்க. பேச்சியம்மா சொல்லுதா? ஆமா, நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு நானே வருகிறேன். உங்களை தேடி நானே வருகிறேன். நான் வருகிறேன். அதனால கவலைப்பட வேண்டாம். இதோ என் கழுத்திலே கிடைக்கிறது அல்லவா மாலை, செவ்வரளி மாலை. இது ஆகாயத்தை சுழட்டி வீசுவேன். இந்த மாலையானது உங்களுடைய ஊரான காலாத்திமடம் முச்சந்தி பாதையில் குளத்தாங்கரை ஓரமாக அழகான ஒரு புற்று இருக்கும். அந்த புற்று மேல இந்த மாலை விழும். அங்கே நீங்க எங்கே போய் வணங்க, நான் வருகிறேன் என்று சொன்ன போது பார்த்தார்கள் அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிஜம்மா உங்களுடைய வார்த்தை கேட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம் என்று அழகாக வண்டியை தாண்டிருப்பி வண்டியை தாண்டிருப்பி வண்டியை தாண்டிருப்பி
வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய வேளையில் பாவனாசம் தனை கடந்தார்கள். பாவனாசம் தனை கடந்து அழகாக விக்ரமசிங்கபுரம் அழகாக விக்ரமசிங்கபுரத்தில் வந்து அதை விட்டு வெளிக்கடந்து அழகாக கிழக்கு முகமாக தான் திரும்பி அழகாக வண்டி போடு போடு என்று அடித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய வேலையில் விக்ரமசிங்கபுரம் நான் கடந்து எங்கே வருகிறார்கள்? அம்மா சுமித்திரமாவையாக அழகாக வண்டி ஒன்றுக்கு பின்னால ஒன்று வண்டியாக வரிசையா வருகிறோம். அப்படி வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரக்கூடிய வேளையில் அம்மா சமுத்திரம் தனை கடந்தார்கள். அப்படி அம்மா சமுத்திரம் தனை கடந்து அழகாக வடக்கு முகமாக திரும்பினார்கள். அழகாக வடக்கு முகமாக தான் திரும்பி அழகாக வண்டி அடித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய வேளையில் என்ன தெரியுமா? அண்ணன் தம்பிமார்கள் அண்ணா நேரமோ கருக்களாக போகிறது. நேரத்தோட போக வேண்டும் சரி என்று அழகாக வடக்கு முகமாக நான் திரும்பி எப்படி வருகிறா தெரியுமா? வடக்கு முகம் தான் திரும்பி வடக்கு முகம் தான் திரும்பி வரமுறைய வண்டிவாரே அபாசமத்திருந்த நைகரன் அபாசமத்திருந்த நைகரன் வரமுறைய வண்டிவாரே அப்படி தாளையூத்து பாதையாக வருகின்ற வேளையில் அவையான பேச்சியமாக இருக்கிறாரே அந்த சுபரடி மாலையை ஆகாயத்தில் சுழட்டி வீசினால் அல்லவா? வீசின மாலையானது அந்த வீசின மாலையானது எங்க வருகிறது தெரியுமா? எங்க வருகிறது? அழகாக இந்த காளாத்தி மடம் முச்சந்தி பாதையில் கொடுத்த ஓரமாக என்ன இருக்கிறது? நொச்சி மரங்கள் அழகாக ஏகப்பட்டது இருக்கிறது. நொச்சி மரம். ஆமா, இந்த நொச்சி மரத்து பக்கத்திலே அழகான ஒரு கரையான் முற்றிலே வந்து அழகாக இந்த கரையான் முற்றிலே வந்து இந்த சுவரலி மாலை விழுந்தது. இந்த சுவரலி மாலை விழுந்தது. இவர்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய வேளையில் அப்படி தாளையத்து போக்கு விட்டு அதை இங்க வருகிறார்கள். ராம்நகர் வந்தல்ல ராம்நகர் போக்கு விட்டு
முச்சந்தி பாதையிலே முச்சந்தி பானை குளத்தாங்கரை ஓரமாக உச்சி மரங்கள் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறதல்லவா அந்த கரையா முச்சு மேல இந்த சிவரலி பூ கிடக்கிறது. இந்த செவ்வரலி மாலையை கண்ணிலே கண்டார்கள். கண்ணாலே கண்டார்கள். கண்ணாலே கண்டார்கள் அல்லவா? ஆமா. ஆகா என்ன நிச்சயமாக சொன்னது போல ஆமா ஆமா செவ்வரலி மாலை கிடக்கிறது கிடக்கிறது என்று அழகாக என்ன பண்ணுகிறார்கள்? என்னையா அண்ணன் தம்பி 5 பேர்கள் பார்த்தார்கள். பார்த்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணணும் இல்லையா? ஆமா சுத்தம் பண்ணணும். சாமி வணங்கணும்னா ஆமா அந்த இடத்தை அழகாக சுத்தம் பண்ண வேண்டும் என்று அழகாக முச்சந்தி பாதையில் குளத்தாங்கரை ஓரமாக அந்த நொச்சி மரம் ஓரமாக அழகாக இடத்தை சுத்தம் பண்ணி என்ன பண்ணுகிறார்கள்? என்னையா அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்று சேர்ந்து 5 பேர்கள் இடத்தை அழகாக சுத்தம் செய்தார்கள். அப்படி சுத்தம் செய்து இருக்கக்கூடிய வேலையில் அம்மையான பேச்சியம்மாள் சொன்னது போல் கொண்டு வந்து சாமான்களை என்ன கொண்டு வந்தாங்க? தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பத்தி சூடம் கோழி சரி எல்லாம் கொண்டு கொண்டு வந்தாங்க இல்லையா? இதை எல்லாம் படையில் போடணும் இல்லையா? சரி என்று மனதிலே